உங்களை மீண்டுமாக இந்த இந்திய நேரப்படி அதிகாலை வேளையிலும் அமெரிக்க நேரப்படி மாலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான ஜீவனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர்கள் வாழ்வில் தோல்வி அடைந்து வாழ்வில் பல கட்டத்தில் அதிர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து சுகமாய் அவருக்கு நன்றி சொல்ல தேவன் நமக்கு நாவுகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோராகின் புத்தர்களை குறித்து ஒரு சில நல்ல ஆவிக்குரிய பாடங்களை நம்ம படிக்க போகிறோம். படிக்கிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற மகத்துவம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, அப்பா, நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவர், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சீராக நடத்துகிறவரப்பா. கர்த்தர் அவ்விதமாய் எங்களையும் நடத்தி வந்த தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, இதோ இந்த ஜூம் செயலியின் வழியாய் இணைந்து உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நீங்க பேசுங்கப்பா. எங்கள் உள்ளம் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை கற்றுக்கொள்ள, எங்கள் இருதயம் உணர்வடைய வேண்டிய விதத்தில் உணர்வடைய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியின் பலத்தினால் எங்களை நிரப்பி, உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை போஷித்து எங்களை நடத்த அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அடியனை நீர் மறைத்து வெளிப்படுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை சொல்ல என்னை தகுதிப்படுத்தும். இவைகளெல்லாம் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கோராகின் புத்திரர்கள் பொதுவா ஒரு தகப்பனை காட்டிலும் பிள்ளைகள் பெரிய பிரபலம் ஆனவர்களாக மாற முடியாது. ஆனா இந்த கோராகுடைய சம்பவத்துல கோராகை காட்டிலும் கோராகின் புத்திரர்கள் மேன்மையானவர்களாக பார்க்கப்பட்டார்கள். கோராகை காட்டிலும் கோராகின் புத்திரர்கள் அவர்கள் பெயர் பெற்றவர்களாக மாறினார்கள். இந்த கோராக் யார் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது ஆசரிப்பு கூடாரத்து முறைமைகளை ஆண்டவர் நிறுவி அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு பணிவிடை செய்வதற்காக பணியாட்களை ஆண்டவர் நியமித்தார். அதுல மோசையும் ஆரோனுடைய சந்ததியாரும் தான் மெய்யாகவே அங்க அந்த ஆசாரியத்துவ பணியை செய்வதற்கு ஆண்டவர் அழைத்திருந்தார். அது ஒரு பிரத்யேகமான பணி. அந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் அவர்களை நியமித்திருந்தார். இதர வேலைகள் அத்தனையும் லேவியர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த லேவியர்களில் ஒருவன் தான் இந்த கோராகு. ஆங்கிலத்தில் கோரா என்கிறோம், தமிழில கோராகு என்கிறோம். ஆனா இந்த கோரா வந்து கலகம் செய்தானாம். அவனுடைய வாழ்க்கையில அவன் எதை குறித்து கலகம் செய்தான், அவனுடைய வாழ்க்கையில வந்து எது நிமித்தமாய் தேவனுக்கு விரோதமாக மாறினான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது காரியம், அவன் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இப்போ இந்த கோராவுக்கு முதலாவது அதிருப்தி என்ன அப்படின்னா, தேவன் நியமித்திருந்த அந்த பொசிஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகளில இவன் அதிருப்தி உள்ளவனாக இருந்தானாம் இந்த கோரா. அந்த அதிருப்தி மோசைக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கவும் கலகம் செய்யவும், 2வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க 250 பேரை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். 250 பேரை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி கூட்டம் கொடுக்கிறான். இந்த அதிருப்தியின் பட்டியலில் முதலாவதாக பார்க்கிறோம். ஆனா இவனுக்கு வந்து நல்ல ஒரு லேவிய ஊழியம் செய்ய ஆண்டவர் அவனை அழைத்திருந்தார். ஆனா அவனுடைய வாஞ்சை எல்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆரோனுக்கும் ஆரோனுடைய சந்ததியாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரியத்துவ பணியை நான் செய்தால் என்ன என்கிற எண்ணம்
அவனுக்குள் உருவானது. 16ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிச்சோம் அப்படின்னா, பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரை கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் மண்டையில சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரில் இருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ அப்படின்னு மோசே இந்த கோராகை பார்த்து பேசுகிறார். அதாவது கோராக் தேவனுடைய அத்தாரிட்டி, தேவனுடைய அதிகாரத்தின் மேல், தேவன் ஆரோனுக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பிரத்யேகமான அழைப்பின் மேல் அதிருப்தியானது மட்டுமல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலும் அவன் அதிருப்தி உள்ளவனாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட லேவியின் பணியை செய்வதற்கு அவன் அதை அற்ப காரியமாக அவனுக்கு தோன்றினதான். மோசே அதான் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலை நீங்க அற்ப காரியம் நினைக்கிறீங்களா? நீங்க கொடுத்த வேலை உங்களுக்கு இழிவான வேலையாக உங்களுக்கு தென்படுகிறதா? இப்போதும் ஆசாரியத்துவ பணியை தேடுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் அளவிற்கு இந்த கோராகின் கலகம் உயர்வானதாக இருந்ததாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு யாக்கோபு சொல்லுகிறார் பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. அப்போ ஒரு வைராக்கியம் விரோதம் எங்க இருக்குதோ அங்கதான் கலகம் உண்டாகணும். அப்படின்னா இந்த கோராகு மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் கலகம் செய்கிறார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில அவனுடைய உள்ளத்துல வைராக்கியமும் அவனுடைய உள்ளத்துல அங்கு விரோதங்களும் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். என்ன நம்ம யாரு எப்படிப்பட்டவர் என்பதை வெளிக்காட்டுவது உள்ளத்துல நம்ம யாரை வச்சிருக்கிறோமோ அல்லது உள்ளத்தில் என்ன வச்சிருக்கிறோமோ அதைத்தான் நம்ம வெளியே காட்டுகிறோம். இப்ப இந்த கோராகு he was discontentment with God's assignment. தேவன் கொடுக்கப்பட்ட அந்த பணியின் மேல அவன் திருப்தி இல்லாதவனாக இருந்தான். அவன் போதும் என்கிற மனதுடையவனாக இருந்தான். அதுவே கலகத்திற்கு விதையாக மாறினது. ஆரோனுக்கும் ஆரோனுடைய சந்ததியாருக்கும் விரோதமாக மாறினான். அதிருப்தியாக இருந்தான் அவர்களுடைய அதிகாரத்தின் மேல். அது மட்டுமல்ல, தேவன் கொடுத்த பொறுப்பின் மேல, தனக்கு கொடுத்த பொறுப்பின் மேல அவன் அதிருப்தி உள்ளவனாக இருந்தான். 3வது, இந்த கோராகு மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாக மட்டும் அவன் கலகம் செய்யவில்லை. 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். அதாவது உண்மையிலேயே இவங்க யாருக்கு விரோதமாக கூட்டம் கூடி வந்தாங்க? இந்த கோராகு அங்கே எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரன ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோட கூட்டம் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி, அப்போ மோசைக்கு விரோதமாக 250 பேரை தலைவர்களையும் கூட்டி மற்றவர்களையும் அழைத்து அவர்களுக்கு விரோதமாக கலகம் செய்கிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? 11வது வசனத்துல, நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். எந்த ஒரு மேலதிகாரங்களையும் தேவன் ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை ரோமர் 13ஆம் அதிகாரத்துல பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுவார். நீங்க நிச்சயமா அவர்கள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். தமிழகத்துல உள்ள அரசியல் கட்சிகள் நான் அறிந்தது நமக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்ப புதிதாக டிவிகே, இப்படி இன்னும் பல இதர சிற்சில கட்சிகள் இருக்கிறது. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்சி இஷ்டமா இருக்கும். அவங்க நான் இந்த கட்சியை சார்ந்தவன், நான் இந்த கட்சியை சார்ந்தவன் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஓட்டு போடுவோம். ஓட்டு போடுத்து ஒரு கட்சி ஜெயிக்கும், ஒரு கட்சி மற்ற கட்சிகளால் தோக்கும். ஆனா ஜெயிக்கிற கட்சி நமக்கு பிரியமில்லாம இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னு சொன்னா, அந்த அதிகாரத்திற்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் பிப்ளிக்கல், இதுதான் வேதத்தின் அடிப்படையிலான உண்மை.
ஆண்டவர் யாரை நியமிக்கிறாரோ, ஆண்டவர் யாரை அதிகாரத்தில் ஏற்படுத்துகிறார், அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். அதிகாரத்திற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அதனை மதிக்க வேண்டும். தேவன் அனுமதியாம நம்முடைய பிரதம மந்திரியும் அமர முடியாது, ஏன் அமெரிக்காவின் ஜனாதிபதியும் அமர முடியாது. தேவன் அனுமதித்தால் ஒழிய எந்த மனுஷனும் அதிகாரத்தை எடுத்துக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி தேவன் அதை செய்திருக்கிறார். ஆகவே நம்ம இந்த கோராகு புரிந்து கொள்ளாதது என்ன அப்படின்னா, தேவன் இதுல தலையிட்டு இருக்கிறார் என்பதை உணராமல் இந்த கோராகு போனான். இஸ்ரவேலர்கள் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது என்றான். பாத்தீங்களா? உண்மையிலேயே இவங்க இஸ்ரவேலர்கள் யாருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க தெரியுமா? மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் தான் முறுமுறுத்தாங்க. உண்மையிலேயே மோசே தான் கல்லறிய பார்த்தாங்க. மோசே தான் என்ன, நாங்க அங்கேயே செத்துருப்போம்ல, எங்களை நாங்க அங்கேயே அடிமையா இருந்திருப்போம்ல, இங்க நாங்க சாகரத்திற்கு அழைத்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த மோசேக்கு விரோதமாகத்தான் முறுமுறுத்தாங்க. ஆனா இப்ப மோசே சொல்லும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நாங்கள் ஏமாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது. அப்போ எனிதிங் தட் வி ரிபெல் அகெயின்ஸ்ட் தி லீடர்ஸ், அது அதிகாரத்திற்கு எந்த அதிகாரமும் சரி, அது சபையில உள்ள ஊழியர்களாக இருக்கலாம், அல்லது சபையின் தலைவர்களாக இருக்கலாம், இல்ல தேசத்தின் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது கிராமத்தின் தலைவர்களாக இருக்கலாம், எந்த அதிபதிகளாக வேண்டுமானால், இல்ல நம்ம வேலை செய்கிற இடத்துல உள்ள பாஸாக இருக்கலாம். தேவன் ஏற்படுத்தி இருக்கிற அந்த அதிகாரத்திற்கு நீங்களும் நானும் கீழ்பட்டவர்களாகவே மாற வேண்டும் என்பது, கீழ்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது வேத நியதி. இதுல கோராகு தடமுரண்டு போனான். இந்த கோராகு செய்த இன்னொரு தவறு என்ன அப்படின்னா, கோராகு அவன் மட்டும் போகல, அவனோடு கூட 250 பேரையும் சேர்த்து கொண்டான். 250 பேரையும் சேர்த்து கொண்டான். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17 வாசிக்கலாம். 16ல இருந்தே வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ல இருந்து. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, தூர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அப்போ இதுல கடைசி உள்ளதை பார்த்தீங்க அப்படின்னா, God hates those who sow discord among brethren. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். எனக்கும் என் சபை எல்டருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வைங்களேன். ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதற்காக இன்னொருவர் வந்து நுழைந்து ஏதாச்சும் பேசுறாருன்னு வைங்களேன், வேதம் சொல்லுகிறது தேவன் அவைகளை அருவருக்கிறார். 2 பேர் சந்தோஷமா இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. 2 பேர் நமக்கு ஒருவேளை அவங்க கொள்கைகள் பிடிக்காம போகலாம், நமக்கு ஒருவேளை அவங்கள பத்தி அவங்களுடைய நடைமுறைகள் பிடிக்காம இஷ்டம் இல்லாம போகலாம். ஆனா அது அவங்களுடைய சகோதரத்துவத்தை நாம் ஒருபோதும் கெடுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இத கோராகு புரிந்து கொள்ளாமல் போனான். பிரியமானவர்களே, இந்த கோராகுடைய வாழ்க்கையில இவ்வளவு புரிந்து கொள்ளாமையும், கோராகுடைய கலகத்திற்கு இவ்வளவு விஷயங்களும் இருக்கிறது. ஆனா இதுல குறிப்பாக என்ன நம்ம புரிந்து கொள்ள முடியும் சொன்னா, இந்த கோராகு இப்படிப்பட்ட நிலைமையிலையும் இந்த 250 பேரும் சேர்ந்து தேவன் என்ன செய்கிறார் சொன்னா, பூமியும் பிளந்து பூமிக்குள்ள அவர்கள் தள்ளப்பட்டு சாகடிக்கப்படுறாங்க. அவர்கள் அப்படியே செத்து போகிறார்கள், அவர்கள் மரித்து போறாங்க. அத்தனை பேருமே பூமி விழுங்கி போனது. இப்போ ஆனா 26ஆம் அதிகாரத்துல
அதே எண்ணாகமும் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம் அப்படின்னா 11ஆம் வசனம், மன்னிக்கவும், 26:11. கோராகின் குமாரரோ சாகவில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கோராகின் குமாரரோ சாகவில்லை. பாத்தீங்களா, அப்பா பாவத்தில் விழுந்து பூமி வந்து அவரை விழுங்கிடுச்சு. ஆனா பிள்ளைகள், கோராகின் புத்திரர் வந்து சாகல. இதுல விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே அப்பாவுடைய தப்ப பிள்ளைகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. இதுல சாகாதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம், அப்பாவுடைய துன்மார்க்கத்தில் பிள்ளைகள் பங்கெடுக்கவில்லை. அந்த வாக்கியம் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக்கு தருகிறது. இந்த 250 பேரும் கோராகோட சேர்ந்து கோராகுடைய பாவத்தில் விழுவதற்கு அத்தனை பேரும் கரம் கோர்த்த வேளையில இந்த கோராகுடைய பிள்ளைகள், குமாரர்கள் அதற்கு எதிர்த்து இருந்தார்களாம். கோரா rebelled against God appointed authority, whereas his sons did not stand with him in rebellion. அவனுடைய பிள்ளைகள், குமாரர்கள் அந்த கலகத்தில் தகப்பனார் கூட இருக்கல. பாத்தீங்களா, கோராகுடைய பிள்ளைகள் அப்பா வந்து தொலைந்து போனாலும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு தலைமுறைகளாக விளங்கினார்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு பாடம் கத்துக்கிறோம். எசேக்கியேல் 18:20. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். பாத்தீங்களா, நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம செய்கிற பாவத்தை நம்முடைய பிள்ளைகள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் 10 கற்பனைகளை பேசும் பொழுது, நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறேன் அப்படின்றாரு. அதே வேளையில துன்மார்க்கனை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்றார். என்ன அந்த விசாரிப்பு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்னுடைய வாழ்வு துன்மார்க்கமாக இருந்துச்சு அப்படின்னா, என் பிள்ளைங்க பின்பற்றிச்சு அப்படின்னா, அது அப்படியே அந்த துன்மார்க்கம் தலைமுறையாக அந்த துன்மார்க்க செயல்கள் மாறிவிடுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்வில் நான் இரக்கம் பெறேன் அப்படின்னா, எனக்கு பின் சந்ததியும் அதே இரக்கத்தோடு வாழ்கிறது. ஆனால் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, எப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, நம்முடைய பேக்ரவுண்ட், நம்முடைய கடந்த கால வாழ்வு எவ்வளவு உடைக்கப்பட்டதாக இருந்தாலும், எவ்வளவு சீரழிவு மிகுந்ததாக இருந்தாலும், நம்முடைய குடும்பம் எவ்வளவு அசத்தியத்திற்குள்ளாய் விலகி கொண்டிருந்திருந்தாலும், நம்முடைய வாழ்வு தனிப்பட்டது. ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் பர்சனல், தனித்துவமானது. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும். யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாடம் நம்பர் 1, புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற சாய்ஸஸ், நம்ம தேர்ந்தெடுக்கிற காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் அது தனித்துவமானது. அதற்கு நாமே பொறுப்பு. நம்ம ஒவ்வொருவரும், நம்ம யாரும் ஆண்டவரிடத்துல சாக்கு சொல்ல முடியாது. அந்த 250 பேரும் சாக்கு சொல்லியிருக்கலாம், ஐயா கோராகு சொன்னனாலதான் நான் இதை செஞ்சுட்டேன், கோராகுனாலதான் இந்த கலகத்துல நான் களமிறங்கினேன். நோ, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாருங்க. எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, எது நல்லது, எது மேன்மை, எது துன்மார்க்கம், தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியமில்லாதது எது என்பதை வகையறுப்பதற்கு எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, மனசாட்சியை கொடுத்திருக்கிறாரு. யாரும் போக்கு சொல்ல வழி இல்லை. இரண்டாவது கருத்து, தேவன் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அப்பாவுடைய பாவத்தை பார்த்து மகனை நியாயம் தீர்க்கிறது இல்லை, மகனுடைய வாழ்வை பார்த்து அப்பாவை நியாயம் தீர்க்கிறது இல்லை.
யார் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்களோ, யார் பாவத்தை விட்டு பிரிந்து வாழுகிறார்களோ அவர்களை தேவன் மேன்மைப்படுத்துகிறார். எஸ், அது நம்முடைய வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வா இருந்தாலும் சரி, சபை வாழ்வாக இருந்தாலும் சரி, சமுதாய பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நாம் பாவத்தை விட்டு விலகி ஓடி ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ முயற்சிக்கிறோம் அப்படின்னா காட் ஹானர்ஸ், தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவமானம் நிறைந்த இந்த குடும்பத்துல, அவமானம் நிறைந்த இந்த கலகத்தின் மத்தியில அந்த கோராகின் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து, அந்த கலகத்தில் அவர்கள் இறங்காமல் அவர்களை ஆண்டவர் உயிர் காத்து ரட்சித்தது போல நம்மையும் இந்த கடைசி காலத்துல ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கோராகின் புத்திரர் யாரா மாறினாங்களா தெரியுமா? எத்தனையோ சங்கீதங்கள் எழுதியிருக்காங்க. சங்கீதம் 42, 44 49, சங்கீதம் 84, 85, சங்கீதம் 87, 88 எல்லாம் இதெல்லாமே யார் எழுதுனதுன்னா இந்த கோராகின் புத்திரர்கள் எழுதினாங்களா. 84ஆம் சங்கீதத்துல 10வது வசனத்தில் இந்த கோராகின் புத்திரர்கள் தான் சொல்றாங்க. பாருங்களேன், 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது அப்படின்றாங்க. யாரு சொல்றா? தகப்பன் ஒரு தவறான முன்மாதிரியாக இருந்து வாழ்க்கை இழந்து உயிர் போய் தங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்த இந்த வாலிப ஜாம்பவான்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இருக்கிற 1000 நாளை காட்டிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒருவேளை ஒரு உடைக்கப்பட்ட குடும்பத்தினிருந்து இருக்கலாம், இல்ல உடைக்கப்பட்ட காயப்பட்ட இருதயத்தோடு நம்ம உயிர் வாழலாங்க. ஆனால் தேவனால் நம்மை பயன்படுத்த முடியும். தேவனுக்கு நாம் பயன்பாடு உள்ளவர்களாக நாம் மீண்டும் விளங்க முடியும். அந்த தேவன் இன்னும் உயிருள்ளவராய் இருக்கிறார், இன்னும் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் இந்த வருகையின் நாட்கள் சமீபித்து வருகிறதே, அந்த நாளில நீங்களும் நானும் இந்த கோராகின் புத்திரரை போல பயன்படுகிற ஒரு பிள்ளைகளாக, தேவனுக்காக அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாக மாற தேவன் நம்மை அழைக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் பெறுவோம். இரக்கமில்லாத இடத்துல இந்த பிள்ளைகள் இரக்கம் பெற்றாங்க. அதே இரக்கத்தை இந்த உலகத்தின் முடிவில் வாழ்கிற நம்ம பெற்று தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக விளங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.